பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான காலை வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களுடைய தொடர் தியானங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கமெண்ட்டுகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இது எந்த வகையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி, அதோடு கூட மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, ஜெப வாழ்க்கைக்கு இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இன்றைக்கு 53ஆம் சங்கீதத்தை தியானிக்கிறோம். இதனுடைய தலைப்பை வாசிக்க கேட்போம். மகலாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். மகலாத் இது ஒரு எபிரேய வார்த்தை. மகள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு வியாதி அல்லது பலவீனம் என்கிற பொருளை கொடுக்கிறதா இருக்கிறது. அதாவது பலவீனமாகி வருகிற அல்லது வியாதிப்படுகிற என்று அர்த்தம் தருகிற எபிரேய வினை சொல்லோடு கூட இது சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அப்படி என்று சொன்னால் இந்த சங்கீதத்தினுடைய பொருள் என்ன என்று கேட்டால், இது ஒரு சோகமான ஒரு சங்கீதம், சோகமான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு சங்கீதம் என்று சொல்லி பொருள்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். மகலாத். அப்போ இதை வாசிக்க வேண்டிய இசைக்கருவியினுடைய பெயர் லயர், அதாவது வயலின் போல் இருக்கிற ஒரு இசைக்கருவியை வைத்துத்தான் இதை வாசிக்க வேண்டும். இது சோக இசையிலே இந்த சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். 53ஆம் சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தோடு தொடர்புடையது. அதாவது 14ஆம் சங்கீதத்தையும் 53ஆவது சங்கீதத்தையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வசனம் அங்கே வித்தியாசப்படுகிறதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 14ஆம் சங்கீதத்தை பொறுத்தவரை அது தேவனுடைய விடுதலையின் மேலே கவனம் செலுத்துகிறதான ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் 53ஆம் சங்கீதம் துன்மார்க்கனை தேவன் தண்டிக்கிற விஷயங்கள், அதாவது துன்மார்க்கம் தேவனால் தோற்கடிக்கப்படுகிறது என்பதிலே கவனம் செலுத்துகிற ஒரு சங்கீதமாக 53ஆம் சங்கீதம் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அப்போ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, ரெண்டு வித்தியாசமான அக்கேஷனுக்காக, நிகழ்வுகளுக்காக பாடப்பட்ட சங்கீதம், வித்தியாசமான நிகழ்வுகளிலே பாட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்ட சங்கீதம். அப்படின்னா சில வார்த்தைகள் அங்கே மாறி இருக்கிற காரணத்தினால், ஆனால் மோர் ஆர் லெஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சங்கீதங்களும் ஒரு ஐடென்டிக்கலாக இருப்பதை போல நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த சங்கீதத்தினுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்னதை போல இது ஒரு சோகமான சங்கீதம். மகலாத் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து நாம் இதை கண்டுபிடிக்கிறோம். இது ஏன் சோகமான ஒரு சங்கீதம் என்று சொல்லி கேட்டால், முதலாவது வசனமும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நான் ஏற்கனவே சொன்னதை போல 53ஆம் சங்கீதம் துன்மார்க்கத்தை ஆண்டவர் தோற்கடிக்கிறார் என்பதிலே மிக முக்கியமாக கவனம் செலுத்துகிறது என்று நான் சொன்னதை போல, இந்த சங்கீதம் நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இது ஒரு சோகமான ஒரு சங்கீதமாக பாடப்பட வேண்டிய சங்கீதம். காரணம் என்னவென்று சொன்னால், மதிக்கெட்டவன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனாய் இருக்கிறான். அவன் அக்கிரமங்களை செய்கிறான். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அடுத்தது சங்கீதக்காரனுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனால் பதில் என்ன வருகிறது? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப துன்மார்க்கன் என்று சொல்லுகிறவன் யார் என்கிற கேள்விக்கு இங்கே பதில் வருகிறது. அவன் தீமைகளை செய்கிறவன், தீமைகளை நினைக்கிறவன், தீமைகளை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். துன்மார்க்கனுக்கு எதிர் பதம் என்று சொல்லும் பொழுது அவன் நன்மை செய்கிறவன். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை,
ஒருவனாகிலும் இல்லை என்பது யாருடைய பார்வையினுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வையினுடைய வெளிப்பாடு. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்பத்தை பட்சிக்கிறது போல ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை என்கிற விஷயங்களை எல்லாம் இங்கே சங்கீதக்காரன் முன்வைக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற விஷயத்தை இந்த சங்கீதத்தின் மூலமாக நீங்களும் நானும் புரிந்திருக்கிறோம். நன்மை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக இந்த சங்கீதத்தில் வெளிப்படுகிறது. 5வது வசனத்திலே, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். இந்த வார்த்தைகளை கவனித்தீர்களா? துன்மார்க்கரை ஆண்டவர் பார்த்து அவர்கள் நன்மை செய்வதில்லை என்பதை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். இந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரனுக்கு வருகிற ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியில தான் இந்த பாடல்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. காரணம் நமக்கு நன்றாக தெரியும். தாவீது ஒரு ராஜா, இஸ்ரவேல் ஒரு ராஜ்யம். சவுல் ஆட்சி செய்தாலும் சரி, அல்லது சாலமோன் ஆட்சி செய்தாலும், தாவீது ஆட்சி செய்தாலும் இஸ்ரவேல் ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. இதிலே தாவீதினுடைய ஆட்சி காலம் மிகவும் ஆசீர்வாதமாக, தேவனுக்கு பயந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆட்சி காலமாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலே எதிரிகள் படையெடுத்து பல முறை வந்த பொழுதும் கூட கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவனுக்கு வெற்றிகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் புரிந்திருக்கிறோம். ஆகினாலே அற்புதமான வார்த்தைகள், உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை சிதற பண்ணுகிற தேவன். பயமே இல்லாத இடத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது மக்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். கடைசியாக இந்த சங்கீதத்தில் சொல்லி முடிக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேலுக்கு சியோனிலிருந்து இரட்சிப்பு வரும். சியோன் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம், தேவனுடைய ஆலயம் இருக்கும் மலை. அதை சியோன் என்று சொல்லி அழைக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். முழுமையான இஸ்ரவேலருக்கும் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பு வருகிறது என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய 6வது வசனம் நமக்கு சொல்லுகிற அற்புதமான செய்தி. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் யாக்கோபுக்கு களிப்பும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம், நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லி வரும் பொழுது அது என்ன என்கிற கேள்விக்கு பதில், ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள், அவர்கள் மதி இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள். அவர்கள் அக்கிரமம் செய்வதற்கு காரணம் தேவனை பற்றிய நம்பிக்கை, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற எண்ணம், அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆகினால அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள். ஆகினால அவர்கள் நன்மை செய்வது கிடையாது. ஆனால் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். ஆண்டவருடைய வேதனை அங்கே வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். என்னை பார்த்து அல்லது நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் அதிலே ஆண்டவருடைய வேதனைகள் வெளிப்படும் வண்ணமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லாவிட்டால் உண்மையாகவே நான் நன்மை செய்கிறவனாக இந்த உலகத்தில் காணப்படுகிறேனா என்கிற கேள்விக்கு அவரவருடைய தனிப்பட்ட பதில்தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுடைய முகத்தை பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் இவைகளெல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். ஆகினாலே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக அக்கிரமம் செய்ய மாட்டோம், துன்மார்க்கமாய் இருக்க மாட்டோம், நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். அப்பொழுது எவ்வளவு பேர் நமக்கு எதிராக பாளையம் இறங்கினாலும் கர்த்தர் அவர்களுடைய எலும்புகளெல்லாம் சிதறடிப்பார். நமக்கு ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம்
நமக்கு களிப்பு உண்டாகும், நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். மகிழ்ச்சியும் களிப்பையும் ரட்சிப்பையும் தருகிற சியோனில் வாசமாயிருக்கிற தேவன் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவாய் சம்பூர்ணமாய் சந்தோஷமாய் வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் அற்புதமான சங்கீதத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து, அதாவது சியோனிலிருந்து ரட்சிப்பும் களிப்பும் மகிழ்ச்சியும் வருகிறது. நாங்கள் உம்மை அண்டிக் கொள்ளும் பொழுது எங்களுடைய எதிரிகளை எல்லாம் சிதறடிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரலோகத்திலிருந்து நீர் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உமது பார்வையிலிருந்து இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தவற முடியாது, தப்ப முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய பார்வையிலே நன்மை செய்கிறவர்களாக, உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களாக, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும், அனுகிரகம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த தேவாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.